திடக்கழிவு வள மீட்பு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி ISO தரச்சான்று பெற்றிருக்கிறது கோவை மாவட்டத்தில் உள்ள கணியூர் ஊராட்சி. ஒருங்கிணைந்த திடக்கழிவு வள மீட்பு திட்டம் என்றால் என்ன? விரிவாக பார்க்கலாம். அழகான கட்டமைப்புடன் காட்சியளிக்கும் கணியூர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. சூலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கணியூர் ஊராட்சி 14 குக்கிராமங்களை உள்ளடக்கியது. 50,000க்கும் மேற்பட்டோர் இங்கு வசிக்கின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகளாலான கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்கு உள்ளன. மக்கும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்தல், அபாயகரமான குப்பைகளை அழிப்பது, தானியங்கி மூலம் குடிநீர் விநியோகம், கழிவு நீரை சுத்திகரித்து குட்டையில் விடுவது என கழிவுகளை முறையாக கையாண்டு அதிலிருந்து வருவாய் பெறுவதே ஒருங்கிணைந்த திடக்கழிவு வள மீட்பு திட்டமாகும். தமிழகத்தில் முதல் முறையாக இந்த திட்டத்தை திறம்பட செய்த கணியூர் ஊராட்சி கோவை மாவட்டத்தில் முதல் பகுதியாக ISO தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது. ஊராட்சியில் சேகரமாகும் மக்கும் குப்பைகளால் தயாரிக்கப்பட்ட உரம் விவசாயிகளுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அங்கிருந்து மக்காத குப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு கொண்டு வந்து அங்கே ஒரு 6 வகையை பிரித்து அதில் MLP அப்புறம் கேரி பேக்ஸை மட்டும் இங்கே ஸ்ட்ரெட் பண்ணுறோம். மீதி இருக்கிற மக்காத குப்பை எல்லாமே ரீசைக்கிளிங் யூனிட்டுக்கு போயிருங்க. அந்த MLP ஸ்ட்ரெட் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத மாதிரி அதை நாங்கள் போர்டிங்ஸாக பண்ணியிருக்கிறோங்க. போர்டிங்காகவும் ரூஃபிங் ஷீட்டாகவும் பேவர் பிளாக்காகவும் மாற்றிருக்கிறோம். அது பண்ணினாலேயே இங்கே நம்ம மக்கள் கொடுக்குற பிளாஸ்டிக் கவரே நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் ரூமாக மாறி இருக்கு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமாக இங்கே மாற்றிருக்கிறோங்க. இங்கே ஃபுல்லாக கேமரா கண்ட்ரோல் இருக்குங்க. அது எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரூமில் வந்துருக்குது. அது இல்லாமல் மக்கும் குப்பை பார்த்தீங்கன்னா 3 விஷயமா இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வனம், அதுக்கு நாங்கள் மூடாக்கா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்தது விவசாயிகளுக்கு டைரக்டாக கம்போஸ்டுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் வெர்மி கம்போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒன்று போட்டிருக்கிறோம். இங்கே கலெக்ட் ஆகிற ஃபுட் வேஸ்ட் மட்டுமே அந்த பயோகேஸ் பிளான்ட் மூலமாக நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு 300 குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்துக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே மக்கும் குப்பைக்கான ஒரு இதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10% சானிட்டரி வேஸ்ட், அபாயகரமான கழிவுகள்னு ஒன்று வரும். அதை இங்கே இன்சினரேட்டர் வச்சிருக்கிறோம் வித் வெட் ஸ்க்ரப்பர், ட்ரை ஸ்க்ரப்பரோட. அதை ப்ராப்பராக அந்த 10% குப்பையும் எரிச்சிடுறோம். அது இல்லாமல் அங்கங்கே விழுகிற குப்பைக்கு வந்து தனியாக ரோந்து வாகனம்னே வச்சிருக்கிறோம். குப்பை ரோந்து வாகனம் அங்கங்கே உழுகிற லிட்டர்மெண்ட் பாயிண்ட்டை கவர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வேஸ்ட் ப்ராசஸை வந்து டெய்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். 7 நாளும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. தமிழகத்தில் முதல் முறையாக இந்த திட்டத்தை திறம்பட செய்து வருவதை ஊக்குவிக்கும் வகையிலும் அங்கீகரிக்கும் விதமாகவும் கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக ISO தரச்சான்று பெற்ற ஊராட்சியாக கணியூர் ஊராட்சி சாதித்துள்ளது. கிராமத்தில் ஒரு 120 வீடு கழிவு தண்ணி வெளியே போகிற வசதி இல்லாமல் ரொம்ப நாளாக தேங்கி இருந்தது. அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மூலிமா அந்த தண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் எடுத்து வந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம். எந்த வாடையும் இல்லாமல் அதை பண்ணியிருக்கிறோம். 120 வீட்டு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20,000 to 25,000 லிட்டர் தண்ணி வந்து இங்கே வருது. அதை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம், பெரிய தொழில்நுட்பம் இல்லாமல் ஆக்சிஜன் கண்டக்ட் தொடர்ந்து ஒரு 24 மணி நேரம் உள்ள ஆக்சிஜன் கண்டக்ட் கொடுக்குற மாதிரி ஃப்ளோயர் அதில் கொடுத்துட்டு அதில் வந்து பாக்டீரியா டெவலப் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வந்து செடிகளுக்கு இங்கே வனம் ஒரு நாவல் மரங்கள் ஒரு 180 மரம் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல. அந்த தண்ணியை எடுத்து நல்ல தண்ணியை மாற்றி அந்த நாவல் மரத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கோம். அதுபோக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியை இந்த குட்டைக்கு நிறைக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு குட்டை ஒன்று அமைச்சிருக்கிறோம். தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் 3 வகையாக பிரிக்கப்படும் குப்பைகள் 7 பாகங்களாக பிரித்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது. சவாலை கடந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார் கணியூர் ஊராட்சி மன்ற தலைவர். ஒரு பக்கமாக வீடு வீடாக குப்பையை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிற போது அந்த நேரத்தில் நிதி ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஊராட்சி நிதியெல்லாம் அந்த மாதிரி திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாத அந்த நேரத்தில் ஊராட்சியில் இருக்கிற பெருநிறுவனங்களான LMW, கிராஃப்ட்ஸ்மேனு அவங்கெல்லாம் தங்களோட சமூக கூட்டாண்மை நிதியிலேருந்து பெரும்பகுதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அதை அந்த நிதியை கொண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிற போது அதுக்கு அரசாங்க தரப்புலேருந்து எல்லா வகையிலும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் 3 வகையாக பிரிக்கப்படும் குப்பைகளை 7 பாகங்களாக பிரித்து மறுசுழற்சி செய்யும் கணியூர் ஊராட்சியின் பணி ஆகச் சிறந்ததாக உள்ளது. வாழ்வியலுக்கு அச்சுறுத்தலாகவும் சுற்றுச்சூழலுக்கு சவாலாகவும் உள்ள குப்பை மேலாண்மை, கழிவுநீர் சுத்திகரிப்பு, மாற்று மின்சாரம், மாற்று எரிசக்தி,
ஒருங்கிணைந்த குறுவனங்கள் என ஒருங்கிணைந்த திடக்கழிவு வள மீட்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் கனியூர் ஊராட்சி மற்ற ஊராட்சிகளுக்கு மட்டுமின்றி மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகத்தின் திடக்கழிவு திட்டங்களுக்கு முன் உதாரணம் என்றால் மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.